அட்வென்ச்சரை முடிச்சுட்டு இப்போ நான் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி பசி சரியா அட்வென்ச்சர் செஞ்சு இப்போ கையெல்லாம் புண்ணாவி என்னோட ஆதில்ட ஆம்ஸ் எல்லாம் என்ன ரத்தம் வரும் ரத்தம் கட்டியாவியா இல்லை ரத்தம் கட்டியா இல்லை ஆதில்ட விரலும் இதாகி ஏழை விரலும் இதாக எங்களை ஒரு சின்ன கீரண்டு ஆவிக்குது. அதுக்கு பிறகு வந்து கையெண்டா சோப்பாவியா அந்த ரோப்பை வந்து மிச்சமே நான் வந்து அந்த குரோப்பால் பிடிச்ச சுட்டி அதையும் சேர்த்து பிடிச்ச சுட்டி கை வந்து நல்லாவே சோப்பாக இருந்துச்சு. இப்போ நம்மளோட ஷேப் குழுவாவிக்கு வந்தால் வந்து வெள்ளம் காட்டி வாங்க நான் வெள்ளம் காட்டி வந்து சுட்டி நிறைய அவ்வளோ ஏறப்போகலையும் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேசாக இருந்துச்சு. ஏன் சரினா வந்து கொஞ்சம் பேர் இந்த சுட்டி நான் வரப்போக்கில் வந்து நிறைய பேர் வந்து வந்தாங்க. ஒரு டைமுக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மாதிரி வந்து நிறைய கூட்டம் வந்து அம்புலுவாவுக்கு சேர்றாங்க, ஆட்களும் வராங்க. இது உங்களுக்கு வந்து உச்சிக்கே போவேல அம்புலுவாவுக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து நேரத்தோடய வந்துடுங்க. கொழும்புலேருந்து வாராக்கள், கொழும்புலேருந்து வெளியாலேருந்து வாராக்கள் சரி. அம்புலுவா வந்து ஓப்பன் டைம் வந்து 8:30 5:30 மட்டும் அம்புலுவா ஓப்பன். நாங்கள் அடுத்த விளக்கு எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து பத்தலை கலைக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் ஹைக்கிங் பண்ணுறதுக்கு. இப்போ டைம் ஷெட்யூல் வந்து 3 மணி ஆகுது. எத்தனை மணிக்கு நாங்கள் வந்து ஹைக்கிங் பண்ணி கந்தோசைக்கு ஏறி வீடியோ ஃபோட்டோஸ் ஷூட் எடுத்து எத்தனை மணி ஆகும்னு தெரியா. பத்தலை லொக்கேஷன் வந்து தேடிக்கொண்டு வரையிலும் ஈஸியான லொக்கேஷன் தான். கூகுள் மேப்பில் பார்க்கலும் எங்களுக்கு அந்த லொக்கேஷனுக்கு வரப்போக்களே ஒரு சிக்னல் வேல் தாராங்க. இந்த சைடுக்கு திருப்பேன், லெஃப்ட்டுக்கு திருப்பேன், ரைட்டுக்கு திருப்பேன் சொல்லி இனி அந்த சிக்னலை பார்த்துக்கொண்டு எங்களுக்கு வந்து பத்தலைகளை கந்தைக்கு ஏறியலும். நார்மலாக இப்போ கந்தைக்கு நான் ஏறிக்கொண்டு தான் போகிறோம். பாருங்கள் கந்தையை அதே மாதிரி சின்ன ரோட் கந்தை ஒன்று வருவது. பைக் பார்க் பண்ண 7 மணி நினைக்கிறேன் நாங்களை ஒசக போனதுக்கு போகிறோம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் காட்டுது ஏறுறதுக்கு ஒசக ஏற. வார ரூட் வந்து இதுதான் ரூட். நான் 2 பேரும் வந்து தனியாக வந்து இருக்கிறேன். இன்றைக்கு கந்தை ஏறுற அங்கே ஒசகை யார் சரி இப்போ அவ்வளோ தெரியா. ஃபுல் ஹைக்கிங் ஒண்டி நான் இன்றைக்கு பண்ணுறேன். இங்கே நிறைய மக்கள் வந்து இதுக்குள்ளெல்லாம் நிறைய பேர் வந்து வீடு எல்லாம் கெட்டி வாழ்கிறாங்க. எப்படி தான் வாழ்கிறாங்களோ தெரிய இதுக்குள்ள. இதே மாதிரி பெரிய கந்தக்குள்ள சாப்பாடு வசதி மற்றது சாப்பாடு வாங்குகிற விஷயம், கரண்ட் பில், லைட் பில் எல்லாம் எப்படி தான் கிட்டுறாங்களோ தெரியா. யாருக்கு சரி ஒரு ஐடியா ஒன்று இருந்தால் சொல்லுங்க. இங்கெல்லாம் சில ஊடுகள் இருக்குதா, இங்கெல்லாம் ஊடுகள் இருக்கு. நான் இந்த பைக்கில் வர்றதுக்கே பட்ட மாற கஷ்டம் உண்டு. இது அவங்க வாகனம் உண்டு இல்லாட்டி எப்படி தான் ஒசகேறுவாங்க. இதெல்லாம் கந்து, இந்த கந்தையை கொண்டு தான் ரோட்டாக்கி கந்தைக்கு ஒசக தான் ஊடுவாசலாம் கெட்டிக்கிறாங்க. இதுதான் நாங்கள் பத்தலைகளை போகிற ரூட். நான் வந்து பைக்கை வந்து இங்கே தான் பைக் பார்க் பண்ணணும். சுமாராக ஒரு 500 மீட்டர் மாதிரி ஒசக போகணும். இதில் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் போட்டி கேமராவும் சந்தகா என்ன சரி ஹைக்கிங் போய்த்து சாப்பாடு தேவைன்னு சொன்னால் இந்த நம்பர்ஸுக்கு எங்களுக்கு கோல் எடுக்க இயலும். 500 மீட்டர் தான் இங்கேருந்து நடந்து போக வேண்டிய தூரம் வந்து 500 மீட்டர். அதுக்கு பிறகு நான் வந்து கந்தை தான் ஏற வரும் தானே, கந்தை தான் ஏற வரும். இப்போ நான் இதிலே நடக்கிறேன். இன்றைக்கி நல்ல ஒரு அட்வென்ச்சர் உண்டு தானே. நான் வந்து இன்றைக்கி வந்து அம்புலுவா போய்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே அட்வென்ச்சர் செஞ்சுட்டு நான் வந்து கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று பார்த்து ஒரு ஹைக்கிங் ஒன்று பண்ணுவேன்னு சொல்லி இங்கே வந்து அந்த வீட்டில் ஒரு ஆன்ட்டி ஒண்டி இருந்தாங்க. அவன் சொன்னாங்க ஒரு 20 நிமிஷமாக போகுமா ஏறி போகிறதுக்கு, ஏறுறதை பொறுத்து. ஆனால் எனக்கு இப்போ இந்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு எனக்கு வந்து நார்மலாகவே இலக்குது. இங்கே பாருங்க போகிற மாதிரி விளங்கிச்சா, அப்படி தான் வருவது. நார்மல் ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு கூடையா ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ கொஞ்சம் பேர் வந்து பேசிட்டு வராங்க. நாளைக்கு ஒசக பேர் பார்ப்போம். இன்னும் நிறைய ஸ்டெப்பு கேட்குது. இப்போ நான் ஒரு 10-20 மீட்டர் தான் நடந்து வந்திருப்பேன்.
எங்களோட ஆதியில் பார்த்தா விளங்குது தானே எப்படி அவர் ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லி நடக்க. எனக்கு சும்மாவே இலக்குது, கொஞ்சம் நார்மல் ஸ்டெப் வைக்க போகலை. எனக்கு அதை என்ன டயர்டா நீங்களும் வாங்க இதே மாதிரி இடத்துகளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து கொழும்புல இருக்கிற பொடியம்மாக்களுக்கு, அவுட்டில் இருக்கிற பொடியம்மாக்களுக்கு இதே மாதிரி இடத்துக்கு வாங்க, வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பிதுரங்கலை, நாரங்கலை அதே மாதிரி தெரிஞ்ச இடத்துகளுக்கு தான் போகிறாங்க. ஆனால் ஹைக்கிங் ஏரியாஸ் வந்து நிறைய ஹைக்குது. கம்பா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒன்று இருக்கு. அங்கே போனது சரியாக எனக்கு அது வீடியோ கிடைக்கல எடுக்க. அதனால் வந்து இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். எங்களை படி செட் பண்ணி வச்சுக்கிறான். இந்த படியால் நான் இப்போ போகணும். ஸ்ரீபாத ஏறுறமா என்ன ஸ்ரீபாத சரி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆட்கள் இப்போ இல்லை, நாங்கள் 2 பேர் தான் ஈக்கிறோம். ஃபைனலி நான் வந்து படி முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டேன். ஒரு 8-10 நிமிஷமாய் ஆகிச்சு அந்த படியிலேருந்து இந்த படி மட்டும் வர்றதுக்கு. இதுக்கு பிறகு வந்து மரத்துக்குள்ளே தான் இருக்குது, காடு மாய் ஒன்று இருக்கு. காட்டுக்குள்ளே தான் இந்த படியில் இப்போ ஏறதுக்கு டைம் வந்து 3:30 தான் நான் வந்து இந்த ஹைக்கிங் பண்ணுறேன். கடைசியாக நான் வந்து இந்த கல் முடிகிற பாதைக்கு வந்துட்டேன். ஒசக இப்போ உங்களுக்கு விளங்குதா இருக்கும். இன்னொரு வெயில் விளங்குதுன்னு சொன்னால் நாங்கள் அநேகமாக கந்தைக்கு ஏறிட்டோமேனு சொல்லி நினைக்கிறோம். பாருங்கள் சரியா இந்த கல்லுவல்ல தான், இந்த கல்லுவல்லாம் வெட்டி இந்த சைடில் கொங்கிரீட் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த கந்தை வந்து ஏறுறது வந்து ரொம்பவே ஈஸியாக ஆகிக்குது. அப்படி பெருசாக கஷ்டமில்லை. ஆனால் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ரூட் படி வந்து சேஃப். அந்த சிமெண்டி கல்லையும் நாங்கள் தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ரூட் ஒன்று வருவது இதே மாதிரி ரூட் வந்து பசந்தாக வந்து செஞ்சு வச்சுக்குது. எந்த சைடால் ஏறணும் எந்த சைடால் இறங்கணும்னு சொல்லி. வெயில் படுவது அநேகமாக நான் வந்து கந்த ஒசகைக்கு வந்திருப்பேன். நான் ஏறுற இடம் வந்து இந்த கொங்கிரீட் கல்லால் எல்லாம் பாதை செஞ்சு வச்சுக்கிறாங்க. அநேகமாக வந்து இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வாரதாக இருக்கும். சரி, நான் வந்து இதே மாதிரி டிஸ்கவுண்ட் எடுத்து உங்களுக்கு பார்த்தா வேணும். சிமெந்தி குலைக்கிறது நின்று இந்த ஏரியாவில் ரொம்பவே கஷ்டம். சிமெந்தி குலைச்சி எங்களை ஒரு கொங்கிரீட் போட்டுன்னு சொன்னால் வந்து அநேகமாக வந்து எல்லோரும் வந்து விசிட் பண்ணுற ஒரு இடமா தான் இருக்குது. கடைசியாக நான் வந்து நெருங்கி கொண்டு வரேன் ஒசக்க இடத்துக்கு. எப்படி ஈஸியாக இருக்கேன்னு பாருங்கள். இந்த கந்தைக்கு ஒசக்க போகிறதுக்கு இதே மாதிரி படியெல்லாம் போட்டு வந்தது யாராக இருக்கும் பொதுவாக. ஆனால் இது வந்து கவர்மெண்ட் இது போகல ஏன்னா இந்த விட பௌத்த சமிதி இதா அவனுக்கு உண்மையிலே தேங்க்ஸா. ஒசங்க சரி டெம்பிள் இருக்கோ தெரியா. இப்போ ஒரு 20 நிமிஷமாகி தான் பிடிச்சிச்சு. 3:30 வந்து நான் ஏறினது. இப்போ 3:30 20 நிமிஷம் இல்லை 3:50. இப்போ ஒரு பொதுவாக 20 நிமிஷமாக வருவது ஏற போகலை. பாப்பா நாங்கள் ஏறி பார்ப்போம் எப்படி வியூ விளங்குதுன்னு சொல்லி. புதுசாக செஞ்சுக்கிறான். நான் வந்து இப்போ ஹைட்டுக்கு நான் வந்துட்டேன். லொக்கேஷன் பார்த்தா உங்களுக்கு இறங்கதா இருக்கும். பாருங்கள் அப்படி இப்படி வியூன்னு சொல்லி. எங்களோட இது இது ரோட் இந்த ரோட்டால் தான் நான் வந்தேன். ஒசக இந்த ஆளை ஒரு தொங்கலை பன்சலே ஒன்று இருக்கு. ஆளை ரோட்டெல்லாம் கெட்டி வச்சுக்கிது ஒசக ஏறி வர்றதுக்கு தான். இப்போ நாங்கள் போகிறது வந்து வேறு ஒரு ரூட் உண்டு. அதில் தான் பாருங்கள் எப்படி வியூன்னு சொல்லி. இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு எடுக்கிறதுக்கே ஓணும். இதை வந்து நான் போட்டது வந்து ஒரு நாள் ட்ரிப் தான். இந்த வீடியோ நான் கடைசியில் செல்லுவேன் எங்களுக்கு வந்து எவ்வளோ செலவழிஞ்சிச்சுன்னு சொல்லி.
நார்மலி பட்ஜெட்டில் வாரச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த இடத்துக்கு வந்து சேரும். இதே மாதிரி ஒரு இடத்துக்கு மார்னிங் டைம் அப்படிலாட்டி இதே மாதிரி ஒரு ஈவினிங் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போவேன். கேம்பிங் என்ன இல்லை. கல்லுக்கு நான் வந்துட்டேன். இந்த தொங்கலில் தான் இப்படி போகணும். இந்த ரூட்டால் போனால் சரி. அதே இது விளங்குதான் உங்களுக்கு கல். அந்த கல்லுக்கு தான் வந்தோம் நாங்கள், அந்த கல்லை பார்க்குறதுக்கு. நாங்கள் ஹைக்கிங் ஏறுறதுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சாப்பாடு பெரிய சாப்பாடு எல்லாம் இல்லை. ஆனால் பனிஸும் பால் பேக்கெட்டும் வாங்கிட்டு வந்தோம். கஷ்டம் இல்லை. ரூட் எங்களுக்கு கிளியராக செஞ்சு தந்து வச்சு இருக்கு. எங்களுக்கு ரூட்டு மிஸ் ஆகிப்படாது. ஏன் சின்ன வந்து ரூட்டு மிஸ் ஆகிப்படாது. ஏன் சின்ன வந்து எங்களுக்கு ரூட்டே காட்டியும் தந்திக்கிறான், செஞ்சும் தந்திக்கிறான். அரை தான் ஹைக்கிங். பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை மாதிரி தூரம் மட்டும் தான் வரைகிறீங்களே. பாருங்க எப்படி லொக்கேஷன். இதுதான் போர்டு. எங்க எடுங்க என் சாப்பாடு, எனக்கு பசிக்குது. தண்ணி தான் வைக்குது. நான் வந்து இங்கே வந்து 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இந்த வீடியோ வந்து நான் வந்து முடிச்சுக்க வரேன். ஃபைனலி நான் வந்து இந்த டே வந்து ஒரு நாள் நான் பிளான் பண்ணினது. ஒரு நாள் பிளான் பண்ணினேன். அம்புலுவாய்க்கு வந்தேன். அம்புலுவாய் வந்ததுக்கு பிறகு வந்து அம்புலுவாவில் அட்வென்ச்சர் செஞ்சேன். அதே போல் இந்த இடத்துக்கு வந்து ஒரு அவ்வளோ பெரிய தூரம் இல்லை. அம்புலுவாயிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் மாதிரி தான் இந்த இடத்துக்கு தூரம். நீங்களும் வா, இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து இதுக்கு போகிற வந்து என் சேனலில் ஃபுல்லாக ட்ராவலிங் வீடியோ வந்து கொண்டு இருக்கும். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹைக்கிங் சாப்பாடு இதுதான். க்ரீம் பண்ணும் எங்கள் பால் பேக்கெட் இதே இது. அதுதான் நான் இந்த பார்டரில் வந்து தின்னுறேன். சட்டப்படி வியூவான். இதே மாதிரி வியூக்கு வந்து நீங்கள் கொழும்புல இருக்கிறவங்க முக்கியமாக வந்துட்டு போவோம். அவ்வளோ மிச்சம் தூரம் இல்லை, ஒரு 3 ஹவர் தூரம் தான். அது ஏறுறதுக்கு அவ்வளோ நேரம் பிடிக்காது. ஒரு 20 நிமிஷம் தான் ஏறுறதுக்கு. இதெல்லாம் தாண்டிட்டா கம்பளம். 3 ஹவரும் மனையமாக போகாது. இந்த இடத்துக்கு வாங்க, வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வந்துட்டு உங்களுக்கு நான் கீழே வர்றப்போ கூட பள்ளம் தானே வலுவுது. அப்போ அதுக்கு நான் ஒரு மெத்தட் ஒன்று கண்டுபிடிச்சேன். எப்படியும் சரி வந்து ரிவர்ஸில் வாருது. ரிவர்ஸில் வந்தால் வந்து உங்களுக்கு வந்து பள்ளம் வந்து விளங்காது. அப்படியே பனியை பள்ளத்துக்கு போகிறோம். இப்படி தான் பள்ளத்துக்கு குயிக்காக பேத்திரையிலும் ரிவர்ஸில் போனால் நீங்களும் அப்படி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்.